3ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 253 அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம 32 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஏபியில் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 529லேருந்து நம்பர் வந்துகிட்டே இருக்குதுன்னு எடுத்தோம். அதில் வந்து 59 பிசி வரலாம் அப்படின்னு எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 நம்பர் வந்துச்சு. ஸோ 3ன்ற நம்பர் வந்துச்சு. 4ன்ற நம்பர் வந்திருந்தால் 254ன்ற நம்பருமே நமக்கு பாஸ் ஆகுது. இல்லை 259ன்ற நம்பர் பாஸ் ஆக சான்ஸ் இருந்திருக்கு. சரி, இப்போ பாருங்கள், இந்த 16 அப்படின்னு இல்லை 71 அப்படின்ற நம்பர் வரும்போது அடுத்தடுத்து என்ன நம்பர் மாதிரி எல்லாம் வரும்னு பார்க்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 71, ஒரு நாள் விட்டு 76, ஒரு நாள் விட்டு 15. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 76, 71, 76 ரெண்டுமே ஒரே நம்பரு. இந்த 15 அப்படின்ற நம்பர் அதுக்கு அடுத்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 21 இருக்குது. அடுத்து இங்கே 12 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 15 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரலாம். ஓகேவா? இங்கே அதாவது இங்கே 71 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 76, இந்த 15. அந்த 15ன்ற நம்பர் நமக்கு இங்கே 71க்கு 21. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 76ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட்டு 12. இந்த 15ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு ஒரு வேளை 60 அப்படின்ற நம்பரு பிசியில் வரலாம். 60 அப்படின்ற நம்பரு. அடுத்து பாருங்கள், இந்த 57, 17, 10 அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேவா? அது எப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 இது குறித்து வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், 10, 17, 75 பார்த்துங்க. 10, 17, 75. இது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 17க்கு அப்படியே 17, இந்த 75க்கு 02, இந்த 10க்கு 15. 10க்கு 15. அடுத்து பாருங்கள், திரும்பவும் அதே மாதத்தில் மேலே பாருங்கள், இந்த 75க்கு ஒரு 25, இந்த 17க்கு டைரெக்டாக 17, அந்த 10க்கு திரும்பவும் வந்து ஒரு 10. அதே திரும்பவும் பார்த்திங்கன்னா 52க்கு 57, திரும்பவும் 17க்கு 17, 10க்கு மறுபடியும் 10. அதாவது இந்த 52 அப்படின்ற நம்பரை மட்டும் திரும்ப திரும்ப ஆப்போசிட் பண்ணி அந்த நம்பரை திரும்ப அந்த 10 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக அங்கே வருது. இல்லைனா 15 அப்படின்ற நம்பரு அங்கே வருது. ஓகேவா? பார்த்துங்க கரெக்டாக. இப்போ நமக்கு திரும்ப வந்து இந்த இடத்துல 17க்கு 17 வந்துச்சு. இந்த 02க்கு 75 வந்துச்சு. ஆனால் இந்த 15ன்ற நம்பரு வரல. அந்த 15ன்ற நம்பர் 2 நாள் விட்டு பிசியில் 51 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? பிசியில் 51 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த 02க்கு 75, இந்த 15க்கு இங்கே 01 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இந்த 17ன்ற நம்பரு வரல. 17ன்ற நம்பரு 67 அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து வந்துச்சு. ஓகேவா? அதனால் 2 தடவை அது வரல. அதே வரிசையில் இப்போ வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 17க்கு இங்கே 21ன்னு வந்துருச்சு. இந்த 02க்கு 25 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ கடைசியாக வந்தது இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த 57க்கு 25, இந்த 17க்கு 21. ஸோ இந்த 10ன்ற நம்பரில் தான் இந்த இடத்துல இப்போது ரிசல்ட் வரணும். ஏற்கனவே இதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துக்குவோம். அது நமக்கு இன்னும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 17ன்ற நம்பரை 26ன்னு திருப்பி இங்கே ஏசியில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 10ன்ற நம்பர் இருக்கும். அந்த 57 நம்பர் ஏபியில் 20 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 17ன்ற நம்பர் 62ன்னு இருக்கும். அப்புறம் அந்த 75 நம்பர் 52ன்னு இருக்கும். இந்த 01ன்ற நம்பர் ஏசியில் இருக்கும். ஓகேவா? ஆக அந்த செட்டு வந்து வரும். ஆனால் வரிசையாக வந்து ஒரு டைம் 2 டைமு போர்டு மாற்றி வச்சு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நம்பர் தான் சேமாக வரும். இங்கே 17, 75,
அந்த 10ன்ற நம்பருக்கு இங்கே ஒரு 4 விட்டு 51 இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து 10ன்ற நம்பர் வந்துருச்சு, இல்லை 06ன்ற நம்பர் வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ நமக்கு 21 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 17 அப்படின்ற நம்பரு, இந்த 25க்கு 25ன்ற நம்பரு. ஸோ இந்த 10ன்ற நம்பர் தான் நமக்கு இங்கே ஏபியில் வரணும். ஏபியில் 10ன்ற நம்பரு டைரெக்டாகவே வரலாம். அப்படி வரும்போது நமக்கு இங்கே 21, இங்கே ஒரு 71, இங்கே 76, அதுக்கு ஒரு 12, அது கீழே இருக்கிற 15 நமக்கு இங்கே 01 அப்படின்னுமே திரும்பலாம், இல்லை 06 அப்படின்னு திரும்பலாம். ஆக மொத்தத்தில் 106ன்ற நம்பர் இந்த இடத்துல பாக்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 10ன்ற நம்பரை இந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த 107 பாருங்கள், இந்த 107 அதுலேருந்து கரெக்டாக 2 மாதம் 3 மாதம் விட்டுருங்க. கரெக்டாக அந்த 3 மாதம் விட்டுட்டு இங்கே ஏபியில் மறுபடியும் அதே நம்பர் 107, மறுபடியும் இந்த 3 மாதம் விட்டுட்டு இந்த இடத்துல திரும்ப அதே 107ன்ற ரிசல்ட்டு வரலாம். இவங்க மார்க் இல்லாத சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணி இது கரெக்டாக தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம், திரும்ப இங்கேருந்து 3 மாதம் விட்டு திரும்ப இதே மாதிரி வரலாம். 107 107 107ன்னே வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 10ன்ற நம்பர் வரணும், பிசியில் 06 60 அப்படின்னு தான் வரணும். இந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை 7ன்ற நம்பரு 107ன்னு டைரெக்டாக அடிக்கலாம். பாருங்கள், இந்த 16 அப்படின்னு நம்பர் வந்தால் 17 இல்லை 71ன்னு வந்தால் 16 அப்படின்ற நம்பரும் நிறையா வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சார்ட் இருந்தால் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. 17 அப்படின்னு வந்துச்சுன்னா அதே ஏபிலேயே 16 61 அப்படின்ற நம்பர் வரும். நிறைய இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 66 அப்படின்னு வந்துச்சுன்னா 16 அப்படின்னு வைங்க. அப்போது 76ன்ற நம்பரு ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி டைரெக்டாக வரணும். ஓகேவா? 76 அப்படி நம்பர் வந்துச்சு. இப்போது அதே நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம என்ன நம்பர்னால் 16 17 அப்படின்ற நம்பர் தான். இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும், அதே இதில் வரும். இப்போ நமக்கு எப்படின்னா இங்கே 16 அப்படின்னு நம்பர் வந்துக்குது, அதுக்கு தான் வந்து இந்த 12 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஏபியில் ஒரு 71ன்ற நம்பர் இருக்குது. அந்த 71க்கு ஏபியில் ஒரு 16 61 அந்த நம்பரு வரணும். எப்படின்னு நான் இருங்க இன்னொரு 2-3 இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 16 அப்படின்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 11, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 21ன்னு இருக்கும், அது 17, திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த வரிசையில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், கரெக்டாக இந்த 11க்கு 16 அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த 21க்கு 21 வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த 12 கரெக்டாக 12 அப்படின்னு வந்துருக்கும். இப்போ அதே மாதிரி மெத்தடில் தான் ஏபியில் 71 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ ஏபியில் அதே மாதிரி இங்கே இன்னொரு இடம் பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள், 61க்கு 17 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 62ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ 61க்கு 62 அப்படின்னா அந்த 62ல் ஒரு 2 நம்பர் ஆப்போசிட் பாருங்க 17 அப்படின்னு வரும். அதாவது 17ன்னு வந்தால் 16 நம்பர் வரும், 16 வந்தால் 17 வரும். என்னென்னா அதனுடைய ஆப்போசிட்டோ இல்லை டைரெக்டாக வரும். அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏபியில் ஒரு 17 இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க 16 61 அந்த மாதிரி நம்பரை ஏபியில் வச்சு ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏபியில் நம்ம ஒரு 38ன்ற நம்பரு, பிசியில் 10 15 அப்படின்ற நம்பரு போன மாதம் எடுத்தோம். அந்த 38 ஏபியில் இன்னும் வரல. ஏன்னா பி போர்டில் 8ன்ற நம்பர் அதுக்கப்புறமே இன்னுமே வரல. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த 38 வரும்போது அடுத்து நம்ம இந்த 38 இங்கே 78 வரும்போது இந்த 78 கீழே தான் அந்த 38 கொடுத்தோம். அதிலிருந்து 38ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 83 87ன்னு வந்துடுச்சு. ஸோ இந்த 78ன்ற நம்பருக்கு ஒரு 38 வந்து தான் வரணும். இன்னும் 8ன்ற நம்பர் அதுக்கப்புறம் வரல.
78க்கு அப்புறம். ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 38 அப்படின்ற நம்பரில் தான் வரணும். அதே மாதிரி பிசி 68 வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து 6ஆம் தேதி பிசி ஃபாலோ நம்பர்னு 68 கொடுத்தோம். அந்த 68 6 பெண்டிங் போட்டாலுமே 68ன்ற நம்பரில் தான் வந்துச்சு பி போர்டில். அந்த மாதிரி 38 அப்படின்ற நம்பர் ஏபியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 78ன்ற நம்பர் ரிசல்ட் வந்தப்போ வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். அதனால் அந்த 38ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். 385 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பிசி 10 15 அப்படின்னும் எடுத்தோம். அதுவுமே இன்னும் வரல. அதுவுமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 53ன்ற நம்பர் போன மாதம் நமக்கு பிசியில் 2 முறை வந்துச்சு. இப்போயும் 53 வந்திருக்கு. இந்த 53 வரும்போதெல்லாம் ஒரு நாள் விட்டு திரும்ப வந்து அதே நம்பர் வந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு நாள் விட்டு அந்த 35 53 வருமானு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மெத்தடில் தான் அது 3 முறை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொல்கிறதுக்கு இல்லை, திரும்பவுமே வந்தாலும் வரலாம். இந்த 53க்கு இங்கே ஏபி 53, இங்கே பிசி 53க்கு ஏபி 53, 90ன்ற நம்பரு. ஸோ இப்போ அதே மாதிரி 53ன்னு இருக்குது. இங்கே குறிச்சிக்கலாம். இங்கே 35 90 35, இங்கே 53 ஏபி 90, அது கீழே ஒரு 53. இப்போ பிசி 53ன்னு இருக்குது. அந்த பிசி 53 கீழே அப்படியே வந்து 09 அப்படின்ற நம்பரும் வரலாம். அப்போ நம்ம ஏபி 10 நம்பர் எடுத்திருக்கோம். அந்த 10க்கு 09ன்னு வச்சு நாளைக்கு ஏபியில் 53 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேவா? அதனால் பிசியில் 09ன்ற நம்பர் வச்சு 109 அப்படின்ற நம்பரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அப்பப்போ கரெக்டாக வரும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்ற நம்பர் எடுத்தோம் இல்லையா? இங்கே இந்த 71 76 15 அது பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். 21 12 திரும்ப 2 நாள் விட்டு பார்த்திங்கன்னா 15 அப்படின்ற நம்பர் இருக்கும். அந்த 15ன்ற நம்பர் தான் நாம் பிசியில் 06 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். இல்லைன்னா அதையும் 10ன்ற நம்பரும் எடுத்தோம். ஓகேவா? பிசியில் 10 15 போன மாதம் எடுத்த ஃபாலோ நம்பரு. அது ஏசியில் ஏபியில் வந்துச்சு. ஆனால் இன்னும் பிசியில் வரலை. ஆனால் கண்டிப்பாக பிசியில் வரணும். ஓகேவா? பார்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஏபி 10 பிசி 06 60, இது நம்ம 106 109 அப்படின்னு எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 25ன்ற நம்பரு இந்த மாதம் வந்துருச்சு. எந்த மாதம்லாம் 25 இல்லைன்னா வந்து 52 அப்படின்னு வருது, அந்த மாதம்லாம் வந்து அதனுடைய ஆப்போசிட் நம்பரெல்லாம் உடனுடனே வந்துடும். அதுவுமே பார்த்துக்குங்க. அதனுடைய ஆப்போசிட் நம்பர் என்னென்னா 07 57 அந்த மாதிரி நம்பரெல்லாம் வந்து உடனுடனே வந்துடும். அதுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பழைய சார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 52 வந்துச்சு, அதனுடைய 57 வந்துச்சு, அப்புறம் 70ன்ற நம்பர் வந்துச்சு, அப்புறம் திரும்பவும் 52, திரும்பவும் 75, திரும்பவும் 57, அந்த மாதிரி வந்து 52. ஸோ அந்த நம்பரு 52ன்ற நம்பரு எந்த மாதம்லாம் வருதோ அந்த மாதம்லாம் திரும்ப அதனுடைய ஆப்போசிட்டே வரும். அது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 52, இங்கே ஒரு 20 25, மறுபடியும் ஒரு 57 57 52. ஓகேவா? அதனுடைய ஆப்போசிட் நம்பர் தான் வந்துகிட்டே இருக்கும் 20. ஸோ அந்த 52ன்னு வந்துட்டாலே திரும்ப அதே நம்பர் தான் வரும். இப்போ இந்த மாதமும் மேக்ஸிமம் வந்து அந்த 25 52 20 02 57 75 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள்.